வந்து நிலத்துக்காண்டி போராடி எங்களுக்கு நிலம் கிடைக்கவில்லை. இப்போ கடலுக்காண்டி நாங்கள் போராடுறோம், எங்களுக்கு கடலும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் யார்கிட்ட போவது? மாண்புமிகு முதலமைச்சர், இந்தியாவின் முதலமைச்சருக்கு கவனத்துக்கு இது கண்டிப்பாக போகணும். முதலமைச்சர் விஜயா சேர்ந்தும் எமது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களும் சேர்ந்து இந்த தமிழனுக்கு ஒரு பாரத்துக்களை எங்களுக்கு முடிவு தந்து இந்த கடத்தொழிலை நம்பித்தான் எனது குடும்பமும் இருக்குது. அதே போல நானும் இந்த கடத்தொழில் தான் செய்கிற அனுப்பேன். என்னன்னு சொன்னா பட்டதாரிகளுக்கு இது வரைக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கல. அது பட்டதாரிகள் பிரச்சனை, அது அடுத்த பிரச்சனையா இருக்கட்டும். தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் சரி தங்களுடைய தமிழ்நாட்டு மீனவர்களை கட்டுப்படுத்தி நாங்கள் அனைத்து மக்களுமே, ஆனால் இந்த கடத்தொழில் அமைச்சர் கூட அந்த இடத்திற்கு வந்து ஒரு தீர்வை வந்து சொல்லல. ஸ்ரீலங்காவுடைய எல்லைக்குள் நுழைவது வந்து ஸ்ரீலங்காவுடைய அரசு தடுத்து நிப்பாட்டணும். அது வேற எவரும் வந்து தடுத்து நிப்பாட்டக்கூடாது. இந்த மீனவர்களுடைய தொழிலை காப்பாற்றுவது வந்து தான் அரசுடைய பணி, அதான் அவர்களுடைய பிரதான பணி. அப்போ நீ சட்டவிரோதமாக வந்து வடகிழக்கில் வந்து தனியார் காணியில் வந்து ஆக்கிரமித்து கொண்டு நீ நிற்கிறேன்னா முதல் கட்டமாக வந்து நீ செய்ய வேண்டிய வந்து அந்த மக்களுடைய தொழிலை வந்து பாதுகாக்கணும். போராட்டத்தை நடத்த வேணாம் என்றவர்கள் 2 நாள் தீர்வு கேட்ட ஒரு எம்பிக்கு 1 மாதம் அவகாசம் தாரோம். நீங்கள் செய்ய தவறினால் நாங்கள் வீறு கொண்டு எழுந்த தமிழினமாக எப்படி தமிழ் தேசிய இனம் கடலை கட்டியாண்டதோ அந்த நிலை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் தமிழ் சமூகம் தேசிய இனமாக உருவெடுப்போம் என்ற செய்தியையும் நாங்கள் மீனவர்கள் எல்லாரும் நீங்களே பார்த்து கொண்டிருப்பீர்கள். இவ்வளவு போட்டுகள், இவ்வளவு மக்கள் நாங்கள் வந்து எங்களோட வாழ்வாதாரத்தை
அரசாங்கம் தரவணும் என்று நாங்கள் இல்லை. இந்தியன் மீனவர்களின் இழுவை மடி வந்து அத்துமீறி கொண்டு 30 வருடம் இல்லை 40 வருட காலமாக உள்ளுக்கு வந்து என்ன ஆதிக்கம் செலுத்தி கொண்டு தான் எங்களை இந்த இந்தியன் மீனவர்களின் அடாவடித்தனம் கூடுதலாக இருக்குது. உண்மையிலேயே நாங்கள் அரசாங்கத்துக்கோ இல்லாட்டி இந்தியாவுக்கோ நாங்கள் எதிராக ஒரு போராட்டம் நாங்கள் செய்யவில்லை. எமது கடல் எமக்கு வேணும், எமது வளம் எமக்கு வேணும் என்று தான் நாங்கள் போராடுறோம். அதோடு நாங்கள் வந்து நிலத்துக்காண்டி போராடி எங்களுக்கு நிலம் கிடைக்கவில்லை. இப்போ கடலுக்காண்டி நாங்கள் போராடுறோம், எங்களுக்கு கடலும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் யார்கிட்ட போவது? நாங்கள் இப்பத்தியே உண்மையிலேயே வந்திருக்கிற முதலமைச்சர், இப்பத்தியே வந்திருக்கிற எமது இலங்கை ஜனாதிபதி, உண்மையிலேயே ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு மானிய எண்ணெய்கள் தெரியினா அதிகூடியான 31,250 ரூபாய்க்கு எங்களுக்கு என்ன தெரியினா உண்மையிலே நாங்கள் வரவேற்கிறோம். அவருக்கு நாங்கள் எதிராக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை, எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் செய்யவில்லை. எங்களுக்கு நீங்கள் வாழ்வாதாரம் தர சொல்லி நாங்கள் போராட்டம் செய்யவில்லை. எங்கட களம் கடல் எங்களுக்கு வேணுமென்று தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதுக்கு முதலும் கச்சேரியிலே பெரிய ஒரு போராட்டம் ஒன்று செய்தோம். எங்களுக்கு எந்த ஒரு அரசியல்வாதிகளோ எந்த ஒரு அரசு அதிகாரிகளோ எங்களுக்கு ஒரு பதிலுமே எங்களுக்கு தரவில்லை. நாங்கள் இவர் கத்திட்டு போயினோம், சரி இவன் என்ன கடந்து சாகட்டு, வடக்கில் இருக்கிற தமிழரான மீனவர்கள் செத்து போகுன்னு சொல்லி ஒரு கணிப்பில் தான் இந்த அரசியல்வாதி இருக்கிறாங்க தெரிய இல்லை. அதோடு இதே மாதிரி சிங்கள நாட்டில் இதே இந்திய நிறுவப்பட கொண்டு உள்ளுக்கு அத்துமீறி ஒன்று நுழையுமா இருந்தால் ஒரு மணித்தியாலத்திலே இதுக்கு தீர்வு வந்திருக்கும். ஆனால் எங்களுக்கு 30 வருஷம் 40 வருஷம் ஒரு தீர்வுமே எங்களுக்கு வரவில்லை. நாங்கள் இப்போ திரும்ப சொல்கிறோம், ஜனாதிபதிக்கும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை, இந்தியாவுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. நீங்கள் நாட்டுக்கு நாடு உதவி செய்கிறது வந்து அது நாட்டு பிரச்சனை. நாங்கள் மீனவராக இப்போ பலிகளாக இருக்கிறோம். உண்மையிலேயே அன்றைக்கு 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்கு 5 கோடி ரூபாய் வலைகள் எல்லாம் இழந்து போயிருக்குதா, இவ்வளோ போட்டு விழுந்தா வலை இழந்து போய் இருக்கணும். நாங்கள் கருத்த கொடி கட்டி இவ்வளோ எண்ணெயை செலவழித்து நெடுந்தீவிலேருந்து நைனாயிலேருந்து புங்குடியிலேருந்து இதில் வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய எங்களுக்கு அலுவல் இல்லை. எங்களோட பலி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு யார்கிட்ட போகிறது, என்ன கேட்குறது, எதை செய்கிறது? எங்களுக்கு உண்மையிலேயே 4 லட்சம் 5 லட்சம் மட்டும் ஒவ்வொரு போட்டுக்கும் பல போயிருக்கு. எங்களுக்கு உண்மையிலேயே இப்போ நண்டு சீசன். அப்போ இந்த நண்டிலேயே கூட அன்றைக்கு 3 கோடி ரூபாயோட நண்டு ஏற்றுமதி வந்திருக்கு எங்களுக்கு. அப்போ இதை வெளிநாட்டுக்கு தான் ஏற்றுமதி செய்கிறது. அப்போ நாங்கள் இந்த வளத்தை இன்னொரு நாட்டிலேருந்து சூறையாடாமல் எமது இலங்கை மக்கள் அந்த வளத்தை பயன்படுத்தி இலங்கை ஊடாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்தால் தான் டொலர் வருமானம் இலங்கைக்கு வரும். அப்போ நீங்கள் எங்களுக்கு வாழ்வாரம் தர வேண்டிய அலுவல் இல்லை, நாட்டை கட்டி எழுப்பலாம். இப்போ உண்மையிலேயே ஏற்றுமதி கூடுதலாக மீன் பலம் தான் ஏற்றுமதி இருக்குது. எங்களை இந்த வடக்கு இருக்கின்ற கடலில் இருக்கிற மீனவ சமூக முழுக்க பேரையும் இந்தியா அரசு உடனடியாக எங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும். இது கனகாலம், இது காரைக்கால் நாகப்பட்டினம் பாண்டிச்சேரி போட்டு ஒவ்வொரு நாளும் வந்து அடிக்கணும் ட்ரெயின் இல்லாமல். திங்கள் புதன் சனிக்கிழமையில் எல்லா இழுவமடிக்கும் ட்ரெயின் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த காரைக்கால் நாகப்பட்டினம் பாண்டிச்சேரி போட்டுக்கு இந்த ஒவ்வொரு மாத கணக்கிலே அடித்து கொண்டு இருக்கணும். இனி எங்களுக்கும் ஒரு 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் அதிகூடிய வலைகளை 10 லட்சம் 12 லட்சம் ரூபாய் வலையை போட்டு நாங்கள் மீன் பிடிக்கிற சீசன், அந்த சீசனுக்கு கூட நீ வருவின நாங்கள் என்ன செய்கிறது? இதே மாதிரி தான் ஏப்ரல் 4ஆம் மாதம் 14ஆம் தேதி மீன்கள் கொஞ்சம் அற்று போகிற நேரத்தில் அவர்கள் என்ன செய்வினோம் என்று சொன்னால் அந்த மீன் ஸ்ட்ரைக்க பண்ணிவினேன் 2 மாதம். ஆனால் தடைக்காலம் போடுவினேன். தடைக்காலம் போட்ட உடனே எங்களுக்கு மீன் இல்லை, அவங்களுக்கு மீன் இல்லை. தடைக்காலம் முடியக்கள் அவங்க சொல்லுவாங்க 2 மாதத்துக்கு அப்புறம் மீன் உற்பத்தி வருமானோன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் அழின்னு போயிடுவாங்க. நாங்கள் எங்கே போகிறது? எங்களுக்கு உண்மையிலேயே இந்த நாட்டு ஜனாதிபதி உடனடியாக எங்களோட மக்கள், இந்த தமிழர் என்ற வடக்கில் இருக்கின்ற தீவக மக்கள், உண்மையிலே நாங்கள் ஒரு விவசாயம் செய்யணும் என்று சொன்னால் எங்களோட தீவில் ஒரு தண்ணி இல்லை. அப்போ நாங்கள் கடத்தொழிலை தான் செய்கிறோம். அப்போ எங்களோட தண்ணி இல்லைன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். நயனாதீவு நெடுந்தீவு அனலதீவு எழுவதீவு புங்குடியில் தான் தண்ணி இருக்குது. நிலவளம் இருந்தாலும் எங்களுக்கு விவசாயம் செய்கிறது தண்ணி இல்லை. நாங்கள் மாட்டுத்தொழில் செய்கிறதுக்கு உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர், இந்தியாவின் முதலமைச்சருக்கு கவனத்துக்கு இது கண்டிப்பாக போகணும். முதலமைச்சர் விஜயா சேர்ந்தும் எமது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களும் சேர்ந்து இந்த தமிழனுக்கு ஒரு பாரத்துக்களை எங்களுக்கு முடிவு பெற்று தந்து எங்களை தீவு மீனவர்களை காப்பாற்றி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த தீவகத்தில் இருக்கிற அனைத்து மீனவர்களுமே இன்றைய தினம் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறோம். அதில் என்னென்று சொன்னால் கடந்த கிழமைகளில் ஏற்பட்ட இந்த வாழ்வாதார இழப்பீடில் அரைவாசி பேர்கிட்ட இங்கே வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. காரணம் வாழ்வாதாரம் ஃபுல்லாக இழந்துட்டாங்க. இந்த மண்ணெண்ணெய் அடித்து இந்த ஒவ்வொரு தீவில இருந்தும் இந்த குறையேற்றம் இறங்கு துறைமுகத்துக்கு வாரத்துக்கும் மண்ணெண்ணெய் இல்லாமல் முக்கால்வாசி போட்டுகள் வரையில. அப்படி இருந்தும் தங்களோட வாழ்வாதாரத்தில் இருக்கிற ஒரு மிஞ்சிய காசை கொண்டு இந்த போட்டுகள் இன்றைய தினம் இந்த குறையேற்றுவான் பாலத்தடியில் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வுக்காக வந்திருக்கின்றோம்.
இந்த இலங்கை அரசாங்கம் ஏன் இந்த வடபகுதியில் இருக்கிற மீனவர்களை கண்டுகொள்வதில்லை என்பதுதான் எங்களுடைய ஒரு கேள்வி. இலங்கை எல்லைக்குள்ள, அதுவும் இலங்கை கடல் வளத்துக்குள்ள இந்தியன் இழுவைமடி படகுகள் அத்துமீறி உள்ள வருது. இலங்கை எல்லைக்குள்ள ஏன் இந்த இந்தியன் இழுவைமடி படகுகள் உள்ள வரணும்? அதுக்கு ஏன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலை? அண்மையில் இந்த பாசையூரில் நடந்த ஒரு மீட்டிங்கில் கூட எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார், நம்முடைய கடல் வளத்தை பாதுகாப்பதற்காக சிங்கள இளைஞர்களும் சரி, தமிழ் இளைஞர்களும் சரி, பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த இலங்கை கடல் வளத்தை, இலங்கை எல்லையை பாதுகாத்தவர் என்று சொல்லி, பாதுகாத்திருக்கணும் என்று சொல்லி அண்மையில் கூட்டத்திலேயும் சொல்லியிருந்தவர். அதே போல இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தவர், இலங்கை கடல் இலங்கை மீனவர்களுக்கு மட்டும் சொந்தம், இலங்கையில் இருக்கிற அனைத்து மீனவர்களுமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுதந்திரமான முறையிலே தொழில் செய்யலாம் என்றும் சொல்லியும் எங்களுடைய ஜனாதிபதி கூறியிருந்தவர். ஆனால் அந்த கூற்றுக்கு அமைவாக எல்லாமே மாற்றாகத்தான் நடக்கிறது. நாளுக்கு நாள் இந்த ஒவ்வொரு கிழமையும் ஒரு நாள் கூட லீவ் இல்லாமல் இந்த இந்திய நிலுவைமடி படகுகள் நம்முடைய இலங்கை கடல் பகுதிக்குள்ள வந்திருக்குது. ஏற்கனவே விலைகளை இழந்துட்டோம். கடந்த ஒரு 3 தினங்களுக்கு முன்னர் பார்த்தோம்னு சொன்னால் நெடுந்தீவில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்தியன் இழுவைமடி படகுகள் இலங்கை நெடுந்தீவின் வெள்ளை பக்கத்தால் ஒரு 40-50 போட்டு அப்படியே கரையை நின்று பார்க்குற அளவுக்கு அந்த ரோலர்கள் எமது எல்லைக்குள்ள நெடுந்தீவு கடற்பரப்புகளை வந்து தொழில் செஞ்சுட்டு போகிறாங்க. அப்போ இப்படி அவங்க தொழில் செய்யும் போது இந்த இலங்கை கடற்படை ஏன் அவர்களை கைது செய்வதில்லை, ஏன் கண்டு கொள்வதில்லை அவங்கள? அன்றைக்கு 40-50 ரோலர் வந்து போகுது. ஆனால் அன்றைக்கு அரெஸ்ட் பண்ணின ரோலர் ஒரே ஒரு ரோலரை பிடிச்சு என்ன வரப்போகுது? அவளை 40-50 ரோலர் வந்து போகிற இடத்துல ஒரு ரோலரை பிடிச்சு எங்களுடைய வாழ்வாதாரம் திரும்பவும் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அவங்க வந்து சுற்றி வர அப்படியே தங்கட எல்லைக்குள்ளே இருக்கிற முழு வளத்தையும் அவங்க அழிச்சிட்டாங்க. அங்கே மீன் பெருகிறதுக்கோ மற்றது வந்து சிறிய மீன்கள் வளர்றதுக்கோ ஒரு ஏற்பாடுமே இல்லை. என்னென்னு சொன்னால் இழுவைமடி தொழில் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட தொழில். அந்த தொழிலை அவங்க செஞ்சு அவங்களோட எல்லைக்குள்ளே வந்து ஒரு மீனுமே இல்லை. அதனால தான் அவங்க எல்லை தாண்டி எங்களோட எல்லைக்குள்ளே வந்து மீன் பிடிக்கிறாங்க. இதனால் இந்த நம்முடைய வடபகுதி மீனவர்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த தீவ மக்கள் கடத்தொழிலை நம்பித்தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நான் கூட ஒரு பட்டதாரி, எனக்கு ஒரு வேலைவாய்ப்பு இல்லை. அந்த வேலைவாய்ப்பு இல்லாத சந்தர்ப்பத்தில் நெடுந்தீவிலிருந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு கடத்தொழிலை என்னுடைய குடும்பமும் ஒரு கடத்தொழிலை நம்பி வாழ்ந்த குடும்பம் தான். அதனால் இந்த கடத்தொழிலை நம்பித்தான் எனது குடும்பமும் இருக்கிறது. அதே போல் நானும் இந்த கடத்தொழில் தான் செய்கிறேன். இப்போ என்னென்னு சொன்னால் பட்டதாரிகளுக்கு இது வரைக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்கல. அது பட்டதாரிகள் பிரச்சனை, அது அடுத்த பிரச்சனையாக இருக்கட்டும். இந்த நெடுந்தீவு மக்களும் சரி, இந்த ஏனைய தீவு மக்களுக்கும் சரி ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை இந்த அரசாங்கம் வந்து பெற்றுத்தரணும். உண்மையிலே இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் சரி தங்களுடைய தமிழ்நாட்டு மீனவர்களை கட்டுப்படுத்தி இலங்கை எல்லைக்குள் அவர்களை தொழில் செய்ய வராமல் அவங்கள வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டு நிற்கின்றோம். அதே போல் இந்த கடந்த வருடமும் நாங்கள் கச்சேரியில் ஒரு பாரி ஆர்ப்பாட்டம் ஒன்று செஞ்சிருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்திலையும் நாங்கள் அனைத்து தீவ மக்களுமே, ஆனால் இந்த கடத்தொழில் அமைச்சர் கூட அந்த இடத்திற்கு வந்து ஒரு தீர்வை வந்து சொல்லல. அதுக்கு பிறகு நடந்த பாதிப்புகளையும் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் அந்த கடத்தொழில் அமைச்சர் இந்த தீவக மீனவர்களை கூப்பிட்டோ, இந்த சமாசங்களை கூப்பிட்டோ ஒரு முடிவையோ ஒரு தீர்மானங்களையோ இதுவரைக்குமே எடுக்கல. ஏன் இந்த வடபகுதி மீனவர்களை மட்டும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அடுத்த கட்டமாக அவங்க வந்து இப்போ பல்வேறு வேலை திட்டங்கள், அபிவிருத்தி திட்டங்கள் செய்கிற இடத்துல அந்த இடத்துக்கெல்லாம் போய் வேட்டை உடிக்கணும், அபிவிருத்தி திட்டங்களை செய்யணும், திறப்புலா செய்யணும், எல்லாமே செய்யணும். ஆனால் இந்த மீனவர்களுக்கு இல்லை வடபகுதி மீனவர்களுக்குன்னு சொல்லி என்னத்தை செய்தவை என்றது எங்களுடைய ஒட்டுமொத்த மீனவர்களுடைய கேள்வியாக இருக்குது. ஆகவே இந்த கடத்தொழில் அமைச்சரும் சரி, இலங்கை அமைச்சரும் சரி, இந்த மீனவர்களுடைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு இதற்கு ஒரு உரிய தீர்வு, எங்களுக்கு மானியம் வேணாம், ஒரு விலையும் வேணாம், உணவுப் பொருட்கள் ஒன்றுமே வேணாம், இலங்கை எல்லைக்குள்ள இந்த இந்தியன் ரோலரை வரவிடாமல் கட்டுப்படுத்தினா மட்டுமே போதும், நாங்களே எங்களுடைய வாழ்வாதாரத்தை எங்களை மீனவர்களை பாதுகாத்துக் கொள்வாங்க என்று சொல்லி எனது இந்த கருத்துரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. போர் நடைபெற்ற கிட்டத்தட்ட 35 வருஷ கால பூராவும் மீனவர்களுக்கு தொழில் செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருந்த ஒரு சூழலில் போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு தான் வடகிழக்கை சார்ந்த மீனவர்கள் தங்களுடைய சொந்த கால்களிலே மீண்டும் எழும்பி நிற்பதற்கு வந்து முயற்சி எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். அவ்வகையான ஒரு சூழலில் வந்து இன்றைக்கு வடகிழக்கிலே போருக்கு பிறகு 17 வருஷம் கழிஞ்சும் கூட இராணுவத்துறையும் படைகளின் பிரசன்னம் வந்து மிகவும் பெரிய அளவில் இருக்கும். பொதுமக்களுடைய காணிகளை பறித்து அவர்கள் தொடர்ந்தும் வடகிழக்கு
வடக்கில் வந்து ஆக்கிரமித்து கொண்டு கரையோர பிரதேசம் முழுக்க வந்து ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற ஒரு நிலையிலேயும் இந்த தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவில் இருந்து வரக்கூடிய சட்டவிரோதமாக நுழைஞ்சு தொழில் செய்கின்ற கடற்தொழில் செய்கின்ற அந்த மீனவர்களை தடுக்காமல் இருக்கிறார். அதால் போருக்கு பிறகு எங்களுடைய வடகிழக்கு தமிழ் மீனவர்கள் தங்களுடைய சொந்த காலிலே திரும்பி அனுமதிக்கிறதுக்கு முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறார். தொடர்ந்தும் அவர்கள் திட்டமிட்டு வந்து ஏழைகளாக அமர்த்தி வச்சிருக்கப்படுகின்ற ஒரு சூழல் தான் தொடர்கின்றது. அந்த வகையிலே இந்த பொறுப்பு இந்த இந்தியா மீனவர்கள் எல்லையை மீறி தமிழ் பிரதேசங்களுக்குள்ள வாரதை தடுப்பதற்கு பொறுப்பு வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்குரிய பொறுப்பு கடற்படைகளுக்கு இருக்குது. ஸ்ரீலங்கா கடற்படைகள் வந்து அந்த மிக முக்கியமான அந்த பொறுப்பை சரியாக நடத்தாமல் மாறாக கடமைக்கு இருந்திருந்து வந்து 1-2 ட்ரோலர்களை வந்து பிடிக்கிறது. மிச்ச நாட்களிலே வந்து ஆயிரக்கணக்கில் வந்து இங்கே ட்ரோலர்கள் அனுமதித்து எங்களுடைய மக்களுடைய கடற்பலங்களை அளிக்கிறது தான் இன்றைக்கு போராடுகின்ற மக்களுடைய கோஷமாக இருக்கின்றது. இலங்கை அரசுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக 2009க்கு பிறகு நாங்கள் இந்த மக்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கடற்படைகள் தங்களுடைய அந்த பணியை சரியாக செய்ய வேணும், அரசாங்கம் செய்விக்க வேணும் என்று கேட்டிருந்தும் அது எந்த விதத்திலே முன்னேற்றம் கொடுக்காத ஒரு சூழலிலே நாங்கள் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கும் இதுக்கு முதல் இருந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடையும் வந்து இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அரசாங்கத்தோடையும் நாங்கள் சந்தித்து நாங்கள் இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை வந்து அங்கே பேசியிருக்கிறோம். ஏன்னால் எங்களை பொறுத்தவரையில் வந்து ஸ்ரீலங்கா அரசு திட்டமிட்டு வந்து இந்த தமிழ்நாட்டு மீனவர்களையும் இங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் மீனவர்களையும் வந்து மோத வைக்கிறது வந்து அவர்களுடைய உள்நோக்கமாக இருக்கின்றது. ஒப்புள்கொடு உறவை துண்டிக்கிறது தான் அவர்களுடைய நோக்கம். ஆகவே நாங்கள் தமிழ்நாட்டுக்கு சென்று வந்து எங்களுடைய மீனவர்களுடைய உண்மையான நிலைமை பரிதாபமான நிலைமையை வந்து நாங்கள் அவர்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறோம். அவர்கள் குறிப்பாக இந்த புதிய அரசாங்கம் ஒரு மாநாட்டை நடத்துவதற்கு இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களை அழைத்து அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் இடையிலே வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்கனவே விடுபட்டு இருந்த ஒரு நிலையில் இருந்து அந்த விடயங்கள் கையாளப்படுவதற்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம். அது அவசரமாக செய்ய சொல்லி நாங்கள் தொடர்ந்தும் இந்த மீனவர்களுடைய பிரச்சனை வந்து சுமூகமாக தமிழ்நாட்டோடு தீர்ப்பதற்கு வந்து நாங்கள் எங்களால் இயன்ற முயற்சிகளை செய்வோம். ஆனால் இந்த மீனவர்கள் இன்றைக்கு போராடுகின்றது தான் உண்மையிலே மிக முக்கியமானது. அதாவது பிரதான பொறுப்பு ஸ்ரீலங்கா அரசிடம்தான் இருக்கின்றது. ஸ்ரீலங்காவுடைய எல்லைக்குள் நுழைவது வந்து ஸ்ரீலங்காவுடைய அரசு தடுத்து நிப்பாட்டணும். அது வேறு எவரும் வந்து தடுத்து நிப்பாட்டக்கூடாது. இந்த எல்லைக்குள் வந்தால் வந்து ஸ்ரீலங்கா அரசுக்கு பூர்ண சுதந்திரம் இருக்குது. வந்து யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்து அவர்களை நிப்பாட்டுவதற்கு. ஆனால் அதை செய்யாமல் தொடர்வது தான் இங்கே பிரதான பிரச்சனை. அந்த வகையில் வந்து இந்த மீனவர்களுடைய இந்த கோரிக்கைகள் நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த கோரிக்கைகளை தாண்டி எங்களால் இயன்ற அளவுக்கு தமிழ்நாட்டோடையும் இந்திய அரசாங்கத்தோடையும் வந்து இந்த பிரச்சனையை எடுத்து கூறி இது உடனடியாக நிப்பாட்டுவதற்கு நாங்கள் போதிய அழுத்தத்தை வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ நாங்கள் 4 விஷயங்கள் எழுப்பினோம். அந்த 4ல் ஒன்று கடத்தொழிலாளர் பிரச்சனை. உண்மையிலே இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக அவர் கொஞ்சம் காலாவசம் கேட்டவர். ஆனால் மீனவர்களுடைய பிரச்சனை கதைக்க வந்து அவர் உடனே வந்து அவர் அந்த மாநாட்டை வந்து கூடுவது வந்து பொருத்தமான ஒரு விஷயம். அதை கட்டாயம் செய்யணும். அதைத்தான் அக்கறை எடுத்து வந்து செய்வார்ன்றதை வந்து வெளிப்படையாக வந்து எங்களுக்கு சொன்னவர். மற்ற விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனமாகத்தான் பதில் சொன்னவர். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து அவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதாகத்தான் சொன்னார். எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் எல்லாரையும் வந்து சந்தித்து இப்போ தமிழ்நாட்டு அரசாங்கம் எங்களோட கதைச்சி பேசி வந்து செய்யுமாக இருந்தால்
நாங்கள் நிச்சயமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய உண்மையான குரல்கள் வந்து அங்கே போய் எழுப்புவதற்கு தான் நாங்கள் எங்களுடைய முயற்சியை வந்து நாங்கள் மேற்கொண்டாங்க. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலும் எங்களுடைய அரசியலும் வந்து அதுதான். நாங்கள் வந்து மக்களை எந்தளவு தூரத்துக்கு வந்து இந்த அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு அரசியல் மயப்படுத்துறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அந்த வகையில் நீங்கள் குறிப்பிடுறதை கூட வந்து மீனவர்களுடைய பிரச்சனையில் வந்து தொடர்ச்சியாக மாறி வருகின்ற ஒவ்வொரு அரசாங்கம் வந்து தங்களுடைய பிடிக்குள்ளே வச்சிருப்பதற்கு வந்து போதிய நடவடிக்கை எடுத்த அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை தாண்டியும் இந்த விவகாரம் நடைபெற வேணும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடையும் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளோடையும் வந்து சிவில் அமைப்புகளோடையும் வந்து நாங்கள் பேசி வரோம். தனியே வந்து இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் என்று சொல்லி போட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் பின்னணியிலே வந்து இயங்குகிற தரப்புகளுக்கு வந்து ஒரு வாய்ப்பை எடுத்து கொடுக்குறதல்ல எங்களுடைய நோக்கம். மாறாக வந்து உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அங்கே சென்று இந்த பிரச்சனையை வந்து கையாளுறதுக்கு தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். இங்கே அந்த பொதுமக்களுக்கு இருக்கிற ஒரு நீண்ட காலமாக கோரிக்கை தான் இந்த கிழக்கில் இருந்து இராணுவங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்று நீங்கள் அந்த கடற்படை அந்த கடமை செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் கடந்த காலத்தில் கடற்படை இந்த பொதுமக்கள் முன்கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த கோரிக்கை சம்பந்தமாக உங்களுடைய நிலப்பாடு இல்லை எங்களோட கோரிக்கை வந்து இராணுவம் முற்றுமுழுதாக வந்து வெளியேற்றப்படவும் கடற்படையிலும் வந்து வெளியேற்றப்படும். அதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. அதை தாண்டி ஸ்ரீலங்கா அரசு சொல்றது வந்து தங்களுடைய தேசிய பாதுகாப்புக்கு வந்து அப்படி வெளியேற்ற முடியாது. நாங்கள் தொடர்ந்தும் வந்து சர்வதேச மட்டத்திலே வந்து இராணுவத்தை வந்து வெளியேற்றக்கூடிய குரலை எழுப்பி கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் ஸ்ரீலங்கா அரசு அதை மீறி வந்து இங்கே கடற்படையில் வச்சிருக்கிறோம். அதுவும் சட்டவிரோதமாக வந்து தனியார் காணியில் வந்து தெரியும் 2-3 கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து ஒரு கேம்பை வச்சுக்கொண்டு சென்ட்ரி பாயிண்ட்டை வச்சுக்கொண்டு வந்து இருக்கிறோம். அப்படியேண்டா வந்து அவே எங்களுக்கு சொல்கிறேன் என்னென்றால் கடற்படையில் அவசியம் என்னென்றால் வெளியிலேருந்து வரக்கூடிய பிரச்சனையில் வந்து தடுக்கிறதுக்கு தான் தாங்கள் இருக்கணும். அது அரசனுடைய ஒரு பணி. அப்படியேண்டா இந்த மீனவர்களுடைய தொழிலை காப்பாற்றுவது வந்து தான் அரசனுடைய பணி. அதான் அவர்களுடைய பிரதான பணி. அப்போ நீ சட்டவிரோதமாக வந்து வடகிழக்கில் வந்து தனியார் காணியில் வந்து ஆக்கிரமித்து கொண்டு நீ நிற்கிறேன்டா முதல் கட்டமாக வந்து நீ செய்ய வேண்டிய வந்து அந்த மக்களுடைய தொழிலை வந்து பாதுகாக்கணும். அதை செய்யாமல் இருக்கிறத வந்து நாங்கள் அமலப்படுத்துறதாகத்தான் நாங்கள் செயல்படுறோம். நீங்கள் அந்த அரசாங்கத்தின் IMF திட்டம் சம்பந்தமாக என்ன சொல்றது? நிலப்பாடு மாதிரி பக்கத்தில் அதை இல்லை IMF-ஐ பொறுத்தவரையில் வந்து அப்போ IMF-உடைய கொள்கை சம்பந்தமாக அவர்களுடைய அணுகுமுறைகள் சம்பந்தமாக வந்து கருத்தல் இருக்கலாம். ஆனால் IMF-ஓட வந்து ஒரு அரசாங்கம் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் வந்து கையொப்பமிட்டு இப்போ இந்த அரசாங்கம் வந்து அதுக்கு இணங்கியிருக்கு. IMF-உடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை வந்து அரசினுடைய சுமை, அதாவது அரசினுடைய என்ன சொல்கிறோம் அதனுடைய தரத்தை அரவாசியால் வந்து குறைக்கும். சரி, 8 லட்சம் சம்பளம் அரசு சம்பள ஊழியர்களை வந்து குறைக்கணும். அதனுடைய பிரதான அங்கம் வந்து இராணுவம். அதனால தான் அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய முதலாவது வரவு செலவு திட்டத்தில் இப்போ இராணுவத்தில் வந்து 2,50,000 கிட்ட சிப்பாய்கள் இருக்கிற இடத்துல அதை 1 லட்சத்துக்கு குறைப்பதாகவும், கடற்படைகளை வந்து கிட்டத்தட்ட 40,000 குறைப்பதாகவும், இல்லாட்டி அதுக்கு குறைவா எனக்கு அந்த எண்ணிக்கை சரியாக மறந்துட்டேன். நான் அரவாசிக்கு மேல் மற்றது வான்படைகளையும் வந்து 18,000 வந்து குறைக்கிறதாக வந்து அவர் அறிவித்தவர். ஏனால் IMF-ஓட வந்து இந்த அரசு ஸ்ரீலங்கா அரசு ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிற இடத்துல அந்த IMF-ஐ வந்து சொல்லியிருக்கு வந்து நீங்கள் இதை குறைச்சி ஆகணும். அந்த அடிப்படையில் தான் இந்த அரசாங்கம் வந்து அறிவித்தது. ஆனால் அப்படி அறிவித்து இன்றைக்கு புதுசாக வந்து காணியலை வந்து சட்டவிரோதமாக வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு வந்து வச்சுட்டாங்க. இப்போ போன கிழமை வந்து வெளிகாமம் கிழக்கில் வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு வலிக்கிட்டார். சரி, அது எத்தனையோ இடங்களில் வந்து செய்கிறார். அப்போ இது எல்லாமே வந்து சர்வதேசத்தில் இருந்து உதவியில பெறுவதற்கு வந்து அவைக விரும்பினதை வந்து சொல்லிக்கொண்டு, ஆனால் இங்கே முழுக்க இதுக்கு முதல் இருந்த இனவாத அரசாங்கங்களை போன்றவை இந்த அரசாங்கம் வந்து செயல்படுறது தான் இங்கே பிரதானமான பிரச்சனையாக இருக்கும். அதை நாங்கள் வந்து எங்களோட மக்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் வந்து அம்பலப்படுத்துறது வந்து மிக முக்கியமான ஒரு கட்டமாக இருக்குது. அந்த வகையில் வந்து ஒரு அரசியலும் இல்லாமல் தங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கிற இந்த கடத்தொழிலாளருடைய போராட்டம் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வணக்கம், என்னுடைய பேர் அன்னராசா.
நான் ஊர்காவத்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த நான். இன்றைய தினம் தீவக கடற்றொழிலாளர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களினால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்ற தொடர்பாக இன்றைய போராட்டத்தை நெடுந்தீவு, அனலதீவு, எழுவதீவு, நைனாதீவு போன்ற மீனவ அமைப்புகள் இணைந்து இந்த பிரதேசத்திலே மேற்கொண்டது. இந்த போராட்டமானது தீவகம் வாழ் மக்கள் 95% கடற்தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிறது. எங்களுடைய கடல் வளம் அல்லது கடல் சூழல் பாதிக்கப்படுகிறது. இதனால் எங்களுடைய இருப்பே இந்த தீவகங்களில் கேள்விக்குறியாக இருக்கிறது. அரசாங்கம் அபிவிருத்தி என்ற போர்வையில் அபிவிருத்தியை செய்தாலும் எங்களுடைய கடற்றொழில் அல்லது கடல் வளம் அளிக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவர்களினால் கடந்த காலங்களிலே வாரத்தில் 3 நாள் தொழில் செய்த தமிழ்நாட்டு மீனவர்கள் தற்போது வாரத்தில் 7 நாளும் கடல் அடியை இழுத்து அளிக்கின்ற இரட்டை இழுவை மடியை செய்து தொழில் செய்வதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. பல நூற்றுக்கணக்கான மீனவர்களுடைய வலைகள் அறுக்கப்பட்டு இலங்கை போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்டு போலீஸ் முறைப்பாடுகள் அத்தனை மீனவ அமைப்புகளிலும் இருந்து இலங்கையை ஆண்ட அரசாங்கங்களும் ஆள்கிற அரசாங்கங்களும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத துப்பாக்கிய நிலைக்கு இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக தற்பொழுது நேர்மை வாரம் என்று சகல திணைக்களங்களிலும் அறிவிக்கப்பட்டு ஜனாதிபதியினாலே கொண்டாடப்படுகிற இந்த வேளையில் தீவக கடற்றொழிலாளர்கள் அளிக்கப்படுகிறார்கள், வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு பின்புதான் இந்த தீவகங்கள் கடற்றொழிலாளர்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். அதிலும் குறிப்பாக இலங்கையிலே கடற்றொழில் அமைச்சர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைச்சர் ஆட்சிக்கு வந்து இந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக ராஜதந்திர ரீதியிலே எந்த செயல்பாடும் இன்று வரைக்கும் வடக்கு மீனவர்களுடைய பிரச்சனையிலும் சரி, தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனையிலும் சரி, ராஜதந்திர ரீதியில எந்த செயல்பாடும் செய்யாத செயலற்ற ஒரு அமைச்சரை நாங்கள் மீன்பிடி அமைச்சராக தமிழன் என்ற போர்வையிலே வச்சுக்கொண்டு இன்று பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த அரசாங்கத்திட்ட கேட்கிறது, இந்த மீனவர் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம், இந்த பாதிப்புக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கணும் அல்லது உடனடியாக ராஜதந்திர ரீதியிலான செயல்பாட்டை ஆரம்பிக்க இல்லை. இந்த 2 வருஷமுமே இந்த ராஜதந்திர ரீதியான செயல்பாடு ஆரம்பிக்கப்படவில்லை. நாங்கள் இலங்கை தீவிலே இறமையுள்ள ஒரு தேசிய இனம்தான் நாங்கள் தமிழர். அப்போ எங்களோட உரிமைகளும் எங்களுடைய கடல் வளமும் அளிக்கப்படும் போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். எங்களை பொறுத்தளவிலே தீவக மீனவர் சார்பிலே இன்று வைத்த கோரிக்கைக்கு இலங்கை அரசாங்கம் 1 மாதத்துக்குள்ளே தகுந்த தீர்வு எட்டப்படாவிட்டால் நாங்கள் கொழும்பிலே ஜனாதிபதி மாளிகை முன்னுக்கு எங்களுடைய தீர்வை நோக்கி நகருவோம். இந்த இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அமைச்சற்ற கருத்து எள்ளளவு நம்பிக்கை இல்லை. நாங்கள் பிடிப்பது கடலிலே சமுத்திரத்திலே மீன், குளத்தலை அல்ல, கிணத்தலை அல்ல என்ற செய்தியையும் நாங்கள் சொல்கின்றோம். குளத்துக்கும் கிணத்துக்கும் இருக்கிற சட்டத்தை சமுத்திரத்தில் கொண்டு வந்து செய்வது வேதனை அளிக்கிறது, கவலை அளிக்கிறது. அதை தாண்டி இன்று தீவக மக்கள் நாங்கள் போராட்டம் செய்கின்றோம். கடற்தொழில் எங்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிறது, எங்களுடைய கடல் சூழல் அளிக்கப்படுகிறது, சாப்பிட்றதுக்கே மீன் இல்லை. இந்த போராட்டம் தனிய மீனவர்களுக்கான போராட்டம் அல்ல. இது மீனவர்களுடைய உரிமையாக இருந்தாலும் இந்த வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே வாழ்கின்ற 6 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் நியாயமான விலையிலே கடல் உணவு மீனை வேண்டி சாப்பிடக்கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டும். தனிய மீனவருக்கான போராட்டம் என்று நீங்கள் விடுவீர்களாயிருந்தால் எதிர்காலத்திலே சீனாவில் இருந்து டின்னிலே அடைக்கப்பட்ட மீனையும் நெத்தலி கருவாடையும் சாப்பிடக்கூடிய நிலை ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஏற்படும் என்ற செய்தியையும் இதிலே சொல்லிக்கொண்டு இந்த போராட்டம் தீவக மீனவர்கள் சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் கடந்த 2-3 நாள்களிலே ஒரு அரசாங்கத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் பல மீனவ சங்கங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து இந்த போராட்டத்தை திசை திருப்ப நினைக்கிறார்கள். அந்த திசை திருப்ப நினைப்பவர்களையும் அல்லது இந்த போராட்டத்தை நிறுத்துமாறு வந்து கூறிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாங்கள் சொல்வது, உங்களுக்குரிய கால அவகாசமாக 1 மாதம் தருகிறோம். இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தையின் ஊடாக இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும். நாங்கள் கடற்தொழில் சமூகம் வன்முறையை விரும்பாத சமூகம், வன்முறைக்கு உடந்தை இல்லாத சமூகம், மனிதாபிமான அடிப்படையோடு தான் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதே நேரம் இந்த உண்மையை இங்கே கூடியிருக்கிற அல்லது இந்த போராட்டத்தை கண்காணித்து கொண்டிருக்கின்ற இலங்கையினுடைய சகல திணைக்களங்களின் புலனாய்வு அதிகாரிகளே, உங்கள்கிட்ட நாங்கள் கேட்பது, இன்று நாங்கள்
எப்படி இந்த மறைமுகமான போராட்டத்தை இந்த அரசாங்கம் நசுக்க நினைக்கிறது என்றதை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். நாங்கள் சுதந்திரமாக எங்களோட உரிமையை கலைக்கிறதுக்கு கூட இக்கட்டான நிலையிலே இன்று நாங்கள் நிற்கின்றோம். ஏனென்று கேட்டால் நேற்று முந்தினால் தொடர் அழுத்தங்கள் பல சங்கங்களுக்கு பல தலைவர்களுக்கு இந்த அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்டது. இதுதானா மக்கள் எதிர்பார்த்த ஜனநாயகம் அல்லது இதுதானா மக்கள் என்ற உரிமை? அரசாங்கம் தன்னுடைய இறமையை பார்க்க துணிவில்லாட்டி மீனவராகிய எங்களிட்ட தரட்டும் எங்கள கடல் எல்லையை தமிழ் கடல் எல்லையை நாங்கள் இலங்கையிலே ஒரு தேசிய இனத்தினால் காப்பாற்ற முடியும் என்ற செய்தியையும் மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துகின்றோம். இலங்கையின் கடற்தொழில் அமைச்சராக சொல்லிக் கொண்டிருப்பவர் வெறுமனவே ஊடகத்துக்கு தான் 2 வருடமாக கதை சொல்கின்றார். ராஜதந்திர ரீதியில் அரச செயலகம் எந்த நடவடிக்கையும் எடுப்பது கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. அதே போன்று தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்களே, நீங்கள் எங்களுடைய எல்லைக்குள் வந்து எங்களுடைய வாழ்வாதாரங்களை அழித்து எங்களுடைய கடலையும் சூழலையும் அழித்து தமிழ் மீனவர்களுடைய இருப்பை இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து கேள்விக்குட்படுத்தாதீர்கள் என்று தமிழ்நாட்டு மீனவ சமூகத்துக்கு நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். நீங்கள் தயவு செய்து உங்களுடைய எல்லைக்குள் இந்த அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களே, இந்த தீவக மீனவர்கள் 500க்கும் ஏற்ற முறைப்பாட்டை போலீஸ் நிலையத்திலே போட்டு இழப்பீடுமின்றி நடவடிக்கையுமின்றி போலீஸ் நிலையங்களிலே தேங்கி இருக்கின்ற எங்களுடைய முறைப்பாட்டுக்கு என்ன செய்ய போகின்றீர்கள்? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? இந்த நேர்மை வாரத்தில் அதையாவது நேர்மையாக அதாவது தேசிய தமிழ் கடற்தொழிலாளர்களுக்கு ஜனாதிபதி செய்வாரா என்ற செய்தியையும் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை 1 மாத கால அவகாசத்திலே ஜனாதிபதி அலுவலகம் முன்பே வடக்கு கடற்தொழிலாளர் குந்தியிருந்து தொடர் போராட்டத்திற்கு இந்த மறிச்சவர்களும் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டாம் என்றவர்கள் 2 நாள் தீர்வு கேட்ட ஒரு எம்பிக்கு 1 மாதம் அவகாசம் தாரோம். நீங்கள் செய்ய தவறினால் நாங்கள் வீறு கொண்டு எழுந்த தமிழினமாக எப்படி தமிழ் தேசிய இனம் கடலை கட்டியாண்டதோ அந்த நிலை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் தமிழ் சமூகம் தேசிய இனமாக உருவெடுப்போம் என்ற செய்தியையும் இதன் ஊடாக தெரிவிக்க விரும்புகின்றோம். நன்றி. வணக்கம். என் பேர் சுப்பிரமணியம். நான் மாகாணத்தை சேர்ந்தவர். வலி தென்மேற்கு சமாசத்தின் தலைவர். இன்று இந்த போராட்டமானது எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு கடல் அனாதைகளாக விடப்பட்டவர்கள் என்ற வகையிலே இந்த மக்கள் கூட்டம் இங்கே புலம்பிக் கொண்டு சென்றிருக்கிறது. இந்த புலம்பல் உச்சகட்டமாக பாராளுமன்றத்திலேயோ அல்லது ஜனாதிபதிக்கோ எட்டக்கூடாது என்ற வகையிலே சில புல்லுருவிகள் இந்த போராட்டத்தை நசுக்குவதற்காக அவர்களை விரட்டி இருக்கிறார்கள் அல்லது அவர்களை தடுத்திருக்கிறார்கள். இந்த தீவக மக்களினுடைய இந்த வலைகள் அறுப்பதும் வளங்கள் அழிப்பதும் முக்கியமாக ராமேஸ்வரத்திலிருந்து கோட்டைப்பட்டினம் வரை உள்ள இந்தியா மீனவர்கள் உள்ள படகுகளால் தான் இந்த அறுக்கப்படுகிறது. கோட்டைப்பட்டினம், மீமுசல், காளியா கோயில், தொண்டி, உச்சிக்குடி, மண்டபம், பாம்பன், அக்காம்படம், தங்கச்சிப்படம், ராமேஸ்வரம் இந்த படகுகள் தான் இந்த தீப மக்களுடைய வலைகளை அறுக்கின்றது, அவருடைய வாழ்வாதாரத்தை சீரழிக்கின்றது. எனவே நாம் எங்களுடைய அரசாங்கத்துக்கும் எங்களுடைய மீன்பிடி அமைச்சருக்கும் பல தடவைகள் பல வேண்டுகோளை விடுத்தும் பாராமுகமாக தங்களுடைய இலக்கையும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து சில மக்களை ஏமாற்றி அவர்களுடைய எதிர்த்து நின்ற மக்களை தங்கள் விலைக்குள்ளே போட்டு இப்பொழுது காரியத்தை சாதித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய காலம் முடிந்து விட்டது. அடுத்த வருடத்தோடு அவருடைய தேர்தல் வேலைக்கு போய்விடுவார்கள். நாங்கள் ஏமாற்றப்பட்டவர்களாக இந்த 20 மாதமும் அவகாசம் என்று சொல்லி ஏமாற்றி விட்டார்கள். எனவே நாங்கள் ஒரு தேசிய இனம், இந்த நாட்டின் பூர்வீக குடி என்ற வகையிலே எங்களுடைய வாழ்வாதாரங்களை பயிர் முக்கியமானது என்ற வகையிலே தொடர்ந்து போராடி கொண்டிருப்போம். இந்த போராட்டத்துக்கு யார் குறுக்கிட்டாலும் நாங்கள் போராடி எந்த இடத்துக்கும் எந்த எல்லைக்கு போக தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த அமைச்சர் அவர்கள் ரகசியமாக சில மக்களை ஏமாற்றுற வேலையை விட்டு முதல் களத்துக்கு வந்து இந்த களத்தில் இருக்கின்ற மீனவர்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வீதமாவது ஒரு விடுவை கண்டு தந்துவிட்டாராக இருந்தால் அடுத்த எலெக்ஷனுக்கு வர முடியும். இல்லைன்னு சொன்னால் இந்த அரசாங்கமும் எங்களுடைய மக்களை குறிப்பாக வடபுலத்து மீனவ மக்களை ஏமாற்றுற அரசாங்கமாகவே நான் பார்க்கின்றேன். இங்கே சட்டங்கள் இருக்கின்றது. 2017ஆம் ஆண்டு 11ஆம் இலக்க சட்டம் இருக்கிறது. இழுவமடி தொழில் தடை, வெளிநாட்டு மீன்பிடி படகுகள் ஒழுங்கு பிரமாணம் என்ற சட்டம் இருக்கிறது. 96ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டம். இந்த 2 சட்டத்தையும் வைத்துக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்த முடியாத கையாலாகாத அரசாங்கம் இன்று மக்களை வச்சு பகடக்காயாக ஏமாற்றி இந்த தொழிலை செய்ய விடாமலும் இந்த மக்களை ஒரு பட்டினி சாவை எதிர்நோக்கி கொண்டு செல்கிற அரசாங்கமாக தெரிகிறது. தொடர்ந்து செய்த அரசாங்கங்கள் செய்கின்ற வேலையை செய்கிறார்கள்.
பட்டினிச்சாவுக்கு தழுகிறார்கள். இது ஒரு இன அழிப்பாகவே நான் கருதுகின்றேன். இந்த இன அழிப்பை செய்வது வருகின்ற மாறி மாறி வருகின்ற அனைத்து அரசாங்கங்களும் இந்த தமிழ் இனத்தின் அழிப்பில் ஒரு அங்கமாக இந்த வடபுலத்தை மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழிப்பதும் எங்களை பட்டினிச்சாவுக்கு போகிறதும் ரகசியமாக அளிக்கின்ற இன அழிப்பென்றே நான் கருதுகின்றேன். வணக்கம். நான் தொழிலாளர் கூட்டுறவு சங்க தலைவர். எங்களுக்கு எல்லோரும் இதை பற்றி கழித்து விட்டார்கள். ரோலர் நாளண்டிலே விடிய எழும்பினாலே ரோலர் சத்தம்தான். பகல் என்ன இரவு என்ன ஒரே சத்தம்தான். விலைப்படுத்திட்டு போவார்கள். ஆனால் வரும்போது வெறும்போட்டால் தான் வருவார்கள். என்னென்னு கேட்டால் விலை இல்லைன்றால் நாங்கள் எங்கே போகிறது? அரசாங்கம் ஏதாவது விலை தந்தால் கூட பரவாயில்லை, அதுவும் இல்லை. சங்கத்தில் பொலிஸ் ரிப்போர்ட் தான் நுழைஞ்சு கிடக்குது. ஆனால் சொல்கிறார்கள் பொலிஸ் ரிப்போர்ட் எடுங்க, நாங்கள் நஷ்டம் தருவோம்னு. அதை பற்றி எந்த ஒரு கதையுமே இல்லை. நாங்கள் இந்த போராட்டத்தை செய்திருக்கிறோம். முன்னே அரசு கடத்தொழில் அமைச்சர் இதுவரைக்காவது இப்போ இப்படி ஒரு போராட்டம் எடுத்து அவர் கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்திருப்பார். வந்து ஏதோ அந்த நேரத்தில் சொல்லி ஏதோ சமாளிச்சுட்டாவது போயிடும். ஆனால் எங்களோட கடத்தொழில் அமைச்சர் இதுவரைக்கும் கச்சேரிக்கும் வரையில்லை. நாங்கள் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் சொன்னாங்க, அங்கேயும் வரையில்லை. அதே நேரத்தில் இந்த நயனாதீவுக்கு செய்திருக்கிறோம், இங்கேயாவது வரையில்லை. ஏன் வரையில்லைன்றால் எங்களுக்கு இதுவரைக்கும் பெரிய ஒரு மர்மமாக இருக்குது. ஆனபடியால் அவர் நினைச்சால் ஒரு நாளையோடு இந்த ரோலரை நிப்பாட்ட இயலும். ஆனபடியால் ஜனாதிபதியிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது, ஏதாவது எங்களுக்கு பட்டினிச்சாவை விட்டு நாங்கள் நிம்மதியாக வாழ எங்களுக்கு உதவி செய்து தான் நாங்கள் கேட்கிறோம்.